டே அருணே சொல்கிறா நீங்கள் இந்த அன்இமேஜினபிள் விஷயமெல்லாம் சொல்லுவேல இந்த நிலா வந்து பூமியை வந்து மோதினா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும் இல்லை பிளாக் ஹோலில் வந்து நம்ம நான் மாட்டிக்கிட்டான்னு நடக்கும்னு சொன்னதாக இருக்கட்டும் அந்த மாதிரி இப்போ ஏதாவது சொல்லி பார்ப்போம். அன்இமேஜினபிள் வீடியோஸ் மாதிரியா? சரி, ஓகே. லெவியத்தான் வந்து இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்க காலகட்டத்தில் இன்னைக்கு கடல்ல இருந்து மேலே வந்தால் இந்த உலகத்துக்கு என்னென்னலாம் நடக்கும்னு சொல்லிட்டு வேணா சொல்லட்டுமா? லெவியத்தானாவா அப்படின்னா? அதுவே தெரியாதா? லெவியத்தான் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய பாம்பு. நம்ம மிகப்பெரிய பாம்புனா இப்போ என்ன வந்து அனகொண்டாவை சொல்லுவோம். அது என்ன 32 அடி 35 அடின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி டைட்டனோபோவா சொல்லுவாங்க. அது எக்ஸ்டென்ட் ஆயிடுச்சு. அது வந்து அழிஞ்சிருச்சு கம்ப்ளீட்டாகவே. அதோட அடி வந்து பார்த்திங்கன்னா அனகொண்டாவை விட பெருசு, ரொம்ப பெருசாக இருக்கும். லைக் 45 ஃபீட்டு 50 ஃபீட்டு 60 ஃபீட்டு வரைக்குமே இருக்குதுன்னெல்லாம் வந்து சொல்கிறாங்க. பட் இதெல்லாம் வந்து இந்த லெவியத்தான் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு பின்னூசி மாதிரி தான். அந்த அளவுக்கு பெரிய ஒரு பாம்பு. இட்ஸ் லெவியத்தான். அந்த லெவியத்தான் வந்து இன்னைக்கு கடல்லேருந்து வெளியே வந்தால் என்ன நடக்கும் அப்படின்ட்டு வந்து நான் சொல்கிறேன். இந்த லெவியத்தான் கான்செப்ட் வந்து எப்படி உருவாச்சுன்னா, பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஹீப்ரூ அவங்களோட ரைட்டிங்ஸில் வந்து இது எழுதப்பட்டிருக்கு. லெவியத்தான்னு ஒன்று இருக்குது, அது கடவுள் வந்து உருவாக்கிக்கிறாரு. அது வந்து கடற்கடியை வந்து இருக்குது. இப்போ ஒரு சில இமேஜஸ் கூட நீ கூகுள் மேப்பில் பார்க்கும்போது இருக்கும். அப்படியே அது ஒரு பாம்பு மூஞ்சி மாதிரி தான் இருக்கும் பெருசாக. ஸோ அது வந்து லெவியத்தான் தான். அது வந்து கடற்கடியாக இருக்குது. இந்த உலகத்தோட எண்டில், அதாவது இந்த உலகம் ரொம்ப அராஜகத்துலேயும் இந்த கிளைமேட் சேஞ்ச்னாலையும் இந்த போட்டி பொறாமை லஞ்சம் ஊழல் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து உச்சக்கட்டத்துக்கு போகும்போது அந்த லெவியத்தான் வெளியே வந்து இந்த உலகத்தையே கம்ப்ளீட்டாக அழிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டிங்ஸில் எழுதியிருக்கு. ஸோ அந்த லெவியத்தான் இன்னைக்கு மேலே வந்துச்சுன்னா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு பார்ப்போமா? இந்தியன் ஓஷனில் ஒரு 400 அடிக்கு மேலே ஒரு கருப்பு கலர் ஒரு மிருகம் வந்து கடலுக்குள்ளே போய்கிட்டு இருக்கு. அண்ட் நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் வந்து என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னா, லெவியத்தான் இஸ் ரியல். இந்த ஹீப்ரூ எழுதி வச்சுருந்தாங்கல்ல, ஸோ அந்த கான்செப்டே வந்து ஃபேக்கு, லெவியத்தான்லாம் ஒன்றும் கிடையாது, அவ்வளோ பெரிய மான்ஸ்டரெலாம் வந்து கிடையவே கிடையாதுன்னு வந்து பல சயின்டிஸ்ட் பல விஞ்ஞானிகள் வந்து சொல்கிறவங்க எல்லாருமே செம ஷாக்கில் இருக்காங்க. ஏன்னா லெவியத்தான் இஸ் ரியல். கடல் கடையே ஒரு சில சென்சார்ஸ் எல்லாம் இருக்கும், மெரியானா ட்ரென்ச்சில் அங்கெல்லாம் வந்து இருக்கும். அந்த சிக்னல்ஸ் எல்லாமே டோட்டலாக கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அதிகாலை 4:03 வந்து பார்த்தோன்னா நாசா சேட்டலைட் வந்து ஒரு பிக்சர் வந்து கேப்சர் பண்ணுது. எதோட பிக்சர்னா லெவியத்தானோட பிக்சர். கடற்கரை என்ன நடக்குன்னா, ஒரு 3 கிலோமீட்டருக்கு மேலே வந்து பார்த்துட்டுனா பயங்கர ஹீட் வேவ்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு. அப்படியேங்கப்பா, கண்ணு மிக்கிற நேரத்தில் வந்து 100 கிலோமீட்டர் தாண்டிது, கண்ணு மிக்கிற நேரத்துக்குள்ள வந்து 200 கிலோமீட்டர் தாண்டிது. இந்த அளவுக்கு ஸ்பீடாக போகும்போது அப்படியே கடலில் வந்து பார்த்துட்டுனா அப்படியே வந்து சைக்ளோனு சுனாமி இது எல்லாமே வந்து ஒரே டைமில் வந்து ஏற்பட ஸ்டார்ட் பண்ணுது. அந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரஸான ஒரு பாம்பாக வந்து லெவியத்தான் தெரியுது. சென்னை, தனுஷ்கோடி எங்கெங்கெல்லாம் கடல் இருக்கோ அங்கே எல்லா பக்கம் வந்து பார்த்துட்டுனா சுனாமி ட்ரிகர் அலர்ட்டை வந்து கொடுக்குறாங்க. சுனாமி வர்றதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரிகர் அலர்ட்டை வந்து கொடுக்குறாங்க. எந்த கவர்மெண்ட்னாலையும் எதுவுமே பண்ண முடியல, என்ன பண்ணுறதுனே தெரியல. இதெல்லாம் உண்மையாக வந்தால் இப்படி இருக்கும். ஐயோ, கடலோரமாக இருக்கிற பில்டிங்ஸு, ஹார்பரு, அது இது எல்லாமே கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு.
A massive shape rises from ocean. 400 அடி. சயின்டிஸ்ட்க்கு, பொதுமக்களுக்கு, ஆர்மி ஆஃபீஸர்ஸ்க்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஏன்னா இது எல்லாமே மித்தாக நம்ம கேட்டுட்டு இருந்திருக்கோம், இது ஒரு வதந்தியாக நம்ம கேட்டுட்ருக்கோம். ஆனால் இப்போது அதை நம்ம ரியலாக பார்த்துட்ருக்கோம். இந்த உலகத்தோட டோட்டல் கடல் டெம்பரேச்சர் வந்து பார்த்துட்டுனா 10 வருஷத்தில் முதல் முறையாக 4 டிகிரி செல்சியஸ்க்கு ஏறுது. அதாவது அந்த லெவியத்தான் இருக்கிற இடத்துல மட்டும் அந்த டேஞ்சர் வரல, கடல் ஃபுல்லாக, இந்த உலகம் ஃபுல்லாக இருக்க எல்லா இடத்துலையும் 4 டிகிரி செல்சியஸ்க்கு அது வந்து ஏறுது. ரொம்ப கடலுக்கு அடியெல்லாம் வந்து இருக்கும்ல, அந்த ப்ரெஷரை வந்து தாங்க முடியல, எல்லாமே வந்து அப்படியே வந்து சேஞ்ச் ஆகுது, தலைகீழாக மாறுது. அந்த லெவியத்தானை வந்து அழிக்கவே முடியாது, ஏன்னா அது கடவுள் உருவாக்கப்பட்டது. இருந்தாலும் அந்த லெவியத்தானை வந்து அழிக்கணும்னு சொல்லிட்டு பல மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் இந்த டைம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வெறும் இந்தியா மட்டும் கிடையாது, ரஷ்யா மட்டும் கிடையாது, யூஎஸ்ஏ மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த உலகமே வந்து பார்த்துட்டோம்னா ஒரு மான்ஸ்டருக்கு எதிராக, ஒரு பெரிய பாம்புக்கு எதிராக வந்து போராடி அதை சாகடிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு அது மேலே அத்தனை போராட்டத்தை வந்து தெரிவிக்கிறாங்க. அவ்வளோ புல்லட்ஸ் பாயுது, அவ்வளோ பாம்ஸ் பாயுது. இருந்தாலும் அந்த லெவியத்தானுக்கு எதுவுமே ஆகலை, அதுக்கு ஜஸ்ட்டு கொசு கடிச்ச மாதிரி இருந்திருக்கு. அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு உருவம். எல்லாரும் குழம்பி போயிட்டாங்க. இது எப்படி அழிக்கிறது, எப்படி நம்ம உலகத்தை காப்பாத்துறது? சூப்பர் ஹீரோலாம் வர மாட்டாங்க. இந்த லெவியத்தான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையுமே அழிச்சிட்டு வந்துட்டு இருக்கு. அது கடல்ல மட்டும் இல்லை, நிலத்துலையும் அதனால சூப்பராக வாழ முடியும். அதனால எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டு வந்துட்டே இருக்கு. எல்லாரும் நினைக்கிறாங்க இதுதான் வேர்ல்டோட எண்டா, இந்த நாள் தான் வேர்ல்டோட எண்டான்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இந்த ஒட்டுமொத்த உலகத்தோட வெறும் 1% மட்டும்தான் அந்த லெவியத்தானை அழிச்சுது. மீதி 99% இருக்கு. அப்போ என்ன நடந்துச்சுன்னா, ஒரு 8 வயசு குழந்தை வானத்தை பார்த்து கேட்குது, நம்ம என்ன தப்பு பண்ணோம், இந்த கடல் ஏன் இவ்வளோ கோவப்படுது? எதுக்காக இவ்வளோ கோவப்படுதுன்னு சொல்லி கேட்கும்போது சடனாக அந்த லெவியத்தான் பெரிய ஒரு ரோர் பண்ணி அங்கிருந்து அப்படியே மறைஞ்சிருச்சு. இதிலிருந்து மனுஷங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நான் உருவாக்கி கொடுத்த உலகத்தை நானே அழிக்கிறதுக்கு எனக்கு 1 செகண்ட் தான் ஆகும். இந்த மாதிரி மான்ஸ்டரை நான் வந்து பல ஆயிரம், பல லட்சம், பல கோடி என்னால் வந்து உருவாக்க முடியும். ஆனால் நான் அழகான ஒரு உலகத்தை வந்து உருவாக்கி கொடுத்தேன். ஆனால் நீங்கள் அது கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. கொலை, மிரட்டல், அது இதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ பிரச்சனைகள் இந்த உலகத்தில் போயிட்டுருக்கு. இது எல்லாத்தையும் மேலே நான் இந்த உலகத்துக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே வந்து நேச்சராக வந்து கொடுத்துரு. ஸோ இந்த கிளைமேட் சேஞ்ச் தான் ஒரு பிக்கஸ்ட் லெவியத்தான். ஸோ நான் இதில் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, லெவியத்தான் அப்படிங்கிறது வந்து ஒரு உண்மையான விஷயம் கிடையாது.
அது வந்து முழுக்க இப்போதைக்கு அது கற்பனையான ஒரு கதை தான். அது வந்து உண்மை கிடையாது. பட் இருந்தாலும் லெவியத்தானை விட பயங்கர மோசமான விஷயமா ஒன்று நடந்துட்டு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கிளைமேட் சேஞ்ச், மரங்களை வெட்டுறது, காடுகளை அழிக்கிறது, விலங்குகளை அழிக்கிறது, அப்படியே அந்த சைக்கிளையே வந்து பார்த்தோன்னா டோட்டலாக கொலாப்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்மளோட டெவலப்மெண்ட்டுக்காகவும் நம்மளோட டெக்னாலஜிக்காகவும் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தால் லெவியத்தான்லாம் ஒன்றுமே இல்லை இது கூட கம்பேர் பண்ணும்போது. நாமளே நம்மளை வந்து கம்ப்ளீட்டாக அழிச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது ஆல்ரெடி நிறையா ஒரு சில வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட 250க்கு மேலே சயின்டிஸ்ட் வந்து இந்த கிளைமேட் அப்படிங்கிற புக்கில் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த உலகம் இன்னும் ஒரு 50-60 வருஷத்தில் வந்து மேபி இது மனிதர்கள் வாழ்கிறதுக்கு தகுதியே இல்லாத இடமா கூட மாறிடலாம்னு சொல்லிட்டு பெரிய பெரிய சயின்டிஸ்டே வந்து சொல்லியிருக்காங்க. நான் நிறையா மக்கள் வந்து இந்த எர்த்தை டோட்டலாக கொலாப்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்மளை வந்து லெவியத்தான்லாம் வந்து அழிக்காது, நம்மளே நம்மளை அழிச்சிக்கிட்டு தான் இருக்கோம். அதாவது நேட்டிவ் ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூரில் நேட்டிவ் ட்ரீஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் கோயம்புத்தூர் இருக்கேன். ஸோ இங்கே வந்து ஆலமரம், அரச மரம், வேப்ப மரம், இந்த மாதிரி மரங்கள்லாம் வந்து நேட்டிவ் ட்ரீஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ உங்கள் ஊர் சென்னையோட காரைக்குடியோ இருந்துச்சுன்னா நீங்கள் சும்மா கூகுளில் போட்டு பாருங்கள், சென்னையோட நேட்டிவ் ட்ரீஸ் என்ன, காரைக்குடியோட நேட்டிவ் ட்ரீஸ் என்ன, சேலமோட நேட்டிவ் ட்ரீஸ் என்ன, ஈரோட நேட்டிவ் ட்ரீஸ் என்ன. ஸோ இந்த மாதிரி நேட்டிவ் ட்ரீஸாக வாங்கி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வளர்த்துற மாதிரி, உங்கள் நாய்க்குட்டியை வளர்த்துற மாதிரி, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பர்சனை வந்து நம்ம வளர வைப்போம்ல, அந்த மாதிரி அந்த மரத்தை வந்து வளர வைங்கப்பா. அடுத்த ஜென்ரேஷன் நல்லா இருக்கும்ப்பா. தேங்க்யூப்பா. சூப்பர்ரா. மரம் நடுவோம் மழை பெறுவோம் தான். பட் இருந்தாலும் என் ஸ்டைலில் நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், அதுவும் வேணும் தான். பட் இருந்தாலும் நான் ஒன்று சொல்கிறேன், நேட்டிவ் ட்ரீஸை வந்து நடுவோம், அடுத்த தலைமுறையை காப்போம். தாய் மண்ணே வணக்கம்.